வணக்கம். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சிறுதானி தோசை செய்வது எப்படின்னு. இப்போ நம்ம வந்து நவதானி தோசை, சிறுதானி தோசைன்னு சொல்லலாம், நவதானி தோசைன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு 9 பொருள் ஊற வைக்கலாம். 1 கப் கருப்புளுந்து, 1 கப்பு சிகப்பு சோளம், 1 கப்பு சிகப்பரிசி, 1 கப்பு மாப்பிளச்சம்பா அரிசி, 1 கப்பு வெள்ளைச்சோளம், 1 கப்பு கம்பு, இது வந்து தோலெல்லாம் எடுத்து காட்டுக்கம்பு, 1 கப்பு கொள்ளு, 1 கப்பு பாசி பயிறு. இப்போ வந்து இது எல்லாத்தையும் நல்லா கழுவி களைஞ்சி ஊற வச்சிடலாம். இது கூடவே பச்சரிசியும் போட்டுக்கணும். எல்லாத்தையும் நல்லா கழுவி ஊற வச்சுட்டு ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சா நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் ஆட்டி நவதானி தோசை ஊற்றுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது, சத்தானதும் கூட. இதை ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு ஒரு 4 மணி நேரம் கழித்து ஆட்டும்போது காமிக்கிறேன். நவதானி தோசைக்கு ஊற வச்சேன் பார்த்திங்களா, ஊறிக்கிச்சு. இதில் பச்சரிசியும் கொஞ்சம் போட்டு ஊற வச்சேன், அதை நான் காமிக்கலை. இதுக்குள்ளேயே மறுபடியும் போட்டு களைஞ்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இதுக்குள்ளே 9 பொருள் இருக்குது. இப்போ அது கூடவே ஒரு கட்டி பூண்டு உரித்து வச்சுருக்கிறேன், 5 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன், இஞ்சி எடுத்து வச்சுக்கிறேன், 4 தக்காளி அது கூடவே எடுத்து வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஒட்டி அதுக்கப்புறம் ஆட்டுக்கல்லை போட்டு எல்லாத்தையும் ஆட்ட போகிறோம். பூண்டு, தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி ஆட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இதிலேயே போட்டு ஆட்டலாம், இருந்தாலும் கொஞ்சம் ஈஸியாக வேலையாகும், அதுக்காக ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துட்டோம். இப்போ இதை வந்து ஆட்டுக்கல்லை போட்டுட்டு இப்போ ஊற வச்ச இந்த பயிரெல்லாம் இதில் போட்டு ஆட்டிக்கலாம். ஆட்டுக்கல் சின்னதாக இருக்கிறதுனால ஒட்டுக்க ஆட்ட முடியாது, ஆனால் பாதி பாதியாக போட்டு ஆட்டிக்கலாம். இது எல்லா பயிரும் போட்டுக்கிறதுனால ரொம்ப சத்து. தோசை ஊற்றலாம், அடை சுடலாம், பணியாரம் சுடலாம். பாருங்க, மாவு நல்லா மஞ்சிருச்சு, நைஸாக மஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தோசை ஊற்றுறதுக்கான மாவு ரெடி பண்ணிட்டோம். மாவு நல்லா புளிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது நவதானி தோசைன்னு சொன்னது, நான் 9 பொருள் போட்டுக்கிறதுனால அதுக்கு பேர் நவதானி தோசைன்னு நான் பேர் வச்சேன். மற்றபடி சிறுதானி தோசை தான். ஒரு சைடே போது நல்லா வெந்துருச்சு, இருந்தாலும் நம்ம திருப்பி போட்டு எடுக்கலாம். தோசை 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். மூடி போட்டு மூடி வைக்கலாம், வேகட்டும். வந்து இஞ்சி போட்டுக்கிறோம், பூண்டு போட்டிருக்கிறோம், ஜீரகத்தூள் போட்டதை நான் காமிக்காத விட்டுட்டேன். ஜீரகத்தூள் போட்டிருக்கிறேன். இது எல்லாமே உடம்புக்கு சத்துள்ளது, தேவையானதும் கூட. அதனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. வெறுமனே இட்லி மாவு, தோசை மாவு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரிலாம்
ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு நாள் எடுத்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நல்லா குறைச்சி வச்சு எடுத்தால் இன்னும் நல்லா மொறுன்னு முருகலாக வந்துடும். வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சிறுதானி தோசை ரெடி ஆயிடுச்சு. இது என்னடா இந்த தீஞ்ச மாதிரி இருக்குதுங்க நினைக்காதீங்க, தீஞ்சதில்லை. இது நம்ம சிகப்பரிசி, சிகப்பு சோளம் இது எல்லாமே உங்களுக்கு கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வரும். கருப்பு தொலியோடு போட்டிருக்குறோம், அதனால் கலர் இந்த கலரில் தான் இருக்கும். ராகி தோசை சுட்ட மாதிரி கலர் மாறித்தான் இருக்கும். வெள்ளை வெள்ளையும் நம்ம அரிசி மாவு தோசையாட்ட வராது. இருந்தாலும் உங்களுக்கு ருசி நல்லது, சத்தானது கூட. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நாங்கள் இன்றைக்கி அதுக்கு என்ன சட்னி வேணாலும் சாப்பிட்லாம். குழம்பு சட்னி, நாங்கள் இன்றைக்கி தக்காளி சட்னி அரைச்சிருக்கோம், அதை தொட்டுக்கிட்டு சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்வி அம்மாவின் கைவண்ணத்தில் இது ஒரு தனி சுவை.